இப்போ நம்ம கோட் பிரியாணி பண்ணுறதுக்கு கோட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்போம். இது ஃப்ரெஷ் கோட் கறி வாங்கியிருக்கோம். 2½ பவுண்ட்ஸ் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த நல்லா 2 முறை கழுவிட்டு கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணணும். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் தயிர் போட்டால் போதும் இதுக்கு. அப்புறம் ஏன்னா தயிர் வந்து சாஃப்ட் பண்ணும் மீட்டை குக் பண்ணும்போது. ஸோ டெண்டர்டு மீட்டாக வரும் நம்மளுக்கு. அவ்வளோதான். இதை வந்து இப்போ தயிரை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி போதும். ரொம்ப மஞ்சப்பொடி வேணாம். குழம்புனா நிறைய மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டு வச்சுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் தான் நான் போட்டேன். மீதி நம்ம வந்து பிரியாணி பண்ணும்போது போட்டுப்போம். இந்த மேரினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணி வச்சுக்கோங்க, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி.